அதிமுக ஆட்சி காலத்தில் கல்விக்காக பல கோடி ரூபாய் ஒதுக்கி மாணவ மாணவிகள் கல்வி படிப்பதற்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டதாக முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி தெரிவித்துள்ளார். விருதுநகர் மாவட்டம் சிவகாசி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட நகர பகுதிகள் மற்றும் கிராமப்புறங்களில் 10, 11 மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு வெற்றி நமதே என்ற தலைப்பிலான வினாவிடை தொகுப்புகள் அடங்கிய கல்வி வழிகாட்டி கையேடு புத்தகத்தினை இலவசமாக முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி வழங்கினார். பின்னர் நிகழ்ச்சியில் பேசிய முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி, அதிமுக ஆட்சி காலங்களில் கல்விக்காக பல கோடி ரூபாய் ஒதுக்கி மாணவ மாணவிகள் கல்வி படிப்பதற்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டதாக கூறினார். தமிழகத்தின் தலை சிறந்த மாணவ மாணவிகள் சிவகாசி பகுதியிலிருந்து வெற்றி பெற்றார்கள் என்ற நிலைமையை உருவாக்க வேண்டும் என மாணவர்களிடையே உத்வேகமூட்டும் அளவில் பேசினார். 10ஆவது படிக்கின்ற மாணவ செல்வங்கள், 11ஆவது படிக்கின்ற மாணவ செல்வங்கள், 12 படிக்கின்ற மாணவ செல்வங்களுக்கு நல்ல ஆற்றலை கொடுக்கக்கூடிய ஒரு வழிகாட்டியாக ஒரு வினாவிடை தொகுப்பை நல்ல ஆற்றல் உள்ள பள்ளி கல்வித்துறை இயக்குநர்களை வைத்து, கல்வி ஆய்வாளர்களை வைத்து தயார் செய்யப்பட்ட ஒரு தொகுப்பாக இந்த வழிகாட்டி தொகுப்பை நாங்கள் தொகுத்து உங்களுக்கு இலவசமாக விலையில்லாமல் வழங்க இருக்கின்றோம். இதனுடைய நோக்கம், எங்களது நோக்கம், நம்முடைய மாவட்டம், அதிலும் சிவகாசி பகுதி கல்வியிலே சிறந்து விளங்க வேண்டும். தமிழகத்திலே அதிக மதிப்பெண் பெற்ற மாணவர்கள் மாணவிகள் யார் என்று சொன்னால் அந்த பெருமை சிவகாசி தொகுதிக்கு கிடைக்க வேண்டும். அதற்கு நல்ல கல்வி அவசியம். இன்றைக்கு கல்வி படிப்பதிலே கற்பதிலே சிரமங்களை குறைத்து தகுந்த வசதிகளை அரசாங்கம் செய்து கொடுக்கிறது. புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் காலத்திலும் சரி, புரட்சித் தலைவர் அம்மாவுடைய காலத்திலும் சரி, புரட்சித் தலைவர் எடப்பாடியார் காலத்திலும் சரி, கல்விக்காக பல கோடிகளை ஒதுக்கி மாணவ செல்வங்கள் படிப்பதற்கு தேவையான நடவடிக்கைகள் எடுத்த அரசு அதிமுகவுடைய அம்மாவுடைய அரசு. அந்த நிலை தொடர்வதற்காக, வெற்றி பெறுவதற்காக உங்களுக்காக இந்த புத்தகங்களை விலையில்லாமல் இலவசமாக கொடுக்கின்றோம். இந்த வழிகாட்டிகளை